யாராவது எனக்கு விருந்து பரிமாறிட, சிற்றுண்டி வழங்கிட, என் கையெழுத்து பெற்றிட, என் கையினை குலுக்கிட, என் அருகே அமர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆர்வம் காட்டும் போது அவைகளுக்கும் கட்டணங்கள் விதித்து தேர்தல் நிதிக்கு திம்பூட்டினேன். கட்சிக்கு 10 லட்சம் ரூபாய் கொண்டு நிதியை கொடுங்க. யார் முதல்ல கொண்டு கொடுக்குறீங்களா அவங்களுக்கே இல்ல, அவங்க பயன்படுத்துவதற்கு நான் தரேன், அன்பகத்தை பயன்படுத்துவதற்கு நான் அனுமதி தரேன்னு சொன்னார். சரி என்ற போட்டி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். அன்றிலிருந்து ஒரு 4-5 மாதத்திற்கு நான் பயணத்தை தொடங்கினேன். தலைவர் மாதிரியே பண்ண, கொடியேற்றத்துக்கு காசு 2000, பொதுக்கூட்டத்துக்கு 5000, வீட்டுல போய் மதிய உணவு சாப்பிட்டா அதுக்கு 2000, இரவு பண்ணவா 1000, காலை டிஃபனா 500, வீட்டுல வந்து திண்ணையில் உட்காரணுமா 200, குழந்தைக்கு பேர் வைக்கணுமா 100, இப்படி திரட்டணும். திரட்டி கொண்டு வந்து தலைவரிடத்துல சொன்னோம். தலைவர் கலைஞர் அவர்களே, அண்ணாவிடத்துல 10 லட்சம் சொல்லி 11 லட்சம் கொடுத்தீங்க, இந்தாங்க நான் உங்களிடத்துல 10 லட்சம் சொல்லி இப்ப 11 லட்சம் நாங்க கொடுக்குறோம். நீ என்ன பண்ண நீங்க கேட்கறது புரியுது. நான் இளைஞரணியின் தலைவராக செயலாளராக 2019ஆம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டு, அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரணி